சக்தி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கின்ற போது செய்து வருகின்ற தொழில் வியாபாரம் அங்கே ஆதாயமான நிலை இருக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள், வழக்குகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சூரியனும் கேதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உறவினருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு யோகமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. மிதுன ராசினருக்கு இந்த வாரம் யோகமான வாரம். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல, பெரியோருடைய தொடர்பு என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள நீங்க சும்மாவே இருந்தாலும் சரிங்க, இந்த செவ்வாய் இருக்கார் பாருங்க, இந்த ரத்தக்காரகன் யுத்தக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ வேகமான செயல்பாடுகள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப மந்தமான நிலையில் இருந்தவராக இருந்தாலும் இந்த வாரம் வேகமாக செயல்படுவீங்க. அதில் ஆதாயமும் கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் மிதுன ராசினுக்கு ஒரு யோகமான வாரம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? என்ன காரணம்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வார பலன் பகுதியை பார்த்து பலருடைய தகவல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப சரியா இருக்கு, சரியா வழிகாட்டிட்டு இருக்கீங்க, உங்களை எப்ப பார்க்கலாம், இப்படி கேட்டுடக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப நாம சொல்ற தகவல் என்னன்னா, கிரக சஞ்சாரம் தான். கிரக சஞ்சாரங்கள் இந்த இடத்துல இருக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார். பொதுவாக கடகராசியை பத்தி நம்ம பலமுறை பேசிட்டோம். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இருக்காது. வேகமாக செயல்பட வேண்டும், தான் செய்வது சரி என்ற ஒரு நிரூபிக்கின்ற மனமுடையவர்களாக நீங்க இருப்பீங்க. அடுத்தவங்க பேச்சுக்களை இடம் கிடையாது. நீங்க தான் தீர்ப்பு, நீங்களே நீதிபதி. அப்போ பொதுவாக உங்க வாழ்க்கையை அதை போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கிரக சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும், பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும். மனிதனுடைய இயல்பு, உங்களுடைய இயல்பு என்பது ஒன்று அப்படி அசைக்க முடியாததாக இருக்கும். அதற்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்களா, எதிர்மறையாக சஞ்சரிக்கிறார்கள் என்பதுதான் நாம பார்க்க போறது. அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை